ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனுடைய நாமத்தை கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. தேவலையில கண்களை மூடி நம்மளை செலுத்தி ஆராதனைக்கு நாங்கள் தேவநாயகத்தை பிரவேசிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக, ஆண்டவர் கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக நன்றி செலுத்தி இந்த ஆராதனைக்குள்ளாக தேவநாயகத்தை நம்மளை ஆராதனை வழியிலே வழிநடத்தி தேவன் பரிசுத்த அலங்காரத்துக்குள்ளாக தேவன் நம்மளை வழி நடத்தும்படிக்காக இந்த வேலையில கண்களை மூடி நம்மளை செபிக்க போகிறோம். தேவநாயகத்தை நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நம்மளை செபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள இந்த கால வேளையிலே இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா நிலையிலும் ஸ்தோத்திரம் செலுத்தும். தேவன் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகமும் சந்தோஷப்படும், துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தேவன், உம்முடைய அலங்கார வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க உம்முடைய மகிமையை ஆண்டவரே புரிந்து கொண்டு உம்முடைய மகத்துவத்தை ஆராதனை செய்யும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் சுபிக்கிறோம். உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனையை தேவன் ஆசீர்வதிக்கிறது போல நீங்களுடைய சபையின் உலகின் நிமித்தம் தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக சுபிக்கிறேன். உமது இறையன்பின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வார்த்தை நிமித்தம் எங்களோடு பேசி இடைப்பட்டு சகல எல்லா உபத்திரங்களுக்கும் தேவன் எங்களை விலக்கி பாதுகாத்து பராமரிக்கும்படிக்காக நாங்கள் சுபிக்கிறோம். தர்மியானது காலங்களில் ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. விசேஷ பாடல் ஆராதனைகள், துதியின் சத்தங்கள், தேவ செய்திகள் எல்லாவற்றையும் உமக்கு பிரியமாக இருக்கும்படிக்காக எங்களுடைய ஆண்டவரை கர்த்தாவே துதிக்கிற எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நாங்கள் ஒப்புக்கொடுத்து உமது ஆராதனைக்குள்ள பிரவேசிக்கட்டும். உடைய வார்த்தையின்படியாக கடவுது இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் நன்மையான காரியங்களுடைய வாழ்க்கையை செய்கிறவராக இருக்கிற ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிற துதியின் வீரர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை மகிமைப்படுத்தும் பொழுது எல்லா நிலையிலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனாய கர்த்தருடைய நாமத்தை விருப்பத்தை நிறைவேற்றும் பொழுது தேவனாய கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகையினால் என்னோடு சேர்ந்து கரங்களை கட்டி பாடவர் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். சங்கீதக்காரனை போல் நம்ம துதிக்கும் பொழுது, தாவீதை போல துதிக்கும் பொழுது தாவீது கொண்ட அநேக ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அந்த பாடல் என்னோடு சேர்ந்து கரங்களை கட்டி பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. இப்படி சொல்லுவோம். ஆமென். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா சொல்லுமே. கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. இன்று யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. எங்கள் யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. சோத்திரமே ராஜா சோத்திரமே, சோத்திரமே ராஜா சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. எத்தனை பேர் துதியோடு கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரப்பா சுகம் தரு தெய்வமே. விசுவாசத்தோடு யெகோவா
ரப்பா சுகம் தரும் தெய்வமே கலங்களப்பா நாங்க கலங்களப்பா கலங்களப்பா நாங்க கலங்களப்பா கத்த நாமம் என் புகழிடமே மீண்டும் கருத்தோடு துதித்திடுவே கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா எங்கள் நல்ல மீட்பரே சொல்லுமே யெகோவா எங்கள் நல்ல மீட்பரே சோத்திரமே மீண்டும் சோத்திரமே சோத்திரமே மீண்டும் சோத்திரமே கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே ஆவியோடு உற்சாகத்தோடு கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா சம்மா உடவே இருக்கிறீ எங்கள் யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீ கலங்களப்பா நாங்க கலங்களப்பா கலங்களப்பா நாங்க கலங்களப்பா கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே சொல்லுமே கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஈரே எங்கள் நல்ல மீட்பரே ஆமே யெகோவா ஈரே எங்கள் நல்ல மீட்பரே சோத்திரமே மீண்டும் சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே எத்தனை பேர் சொல்ற கத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் நம்மளை போலதான் இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய வாழ்க்கையை முழுவதும் தேவன் அற்புத கதவாய் திறந்து கொண்டே போனார். கரங்களை தட்டி கத்தனை சொல்லுமே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அற்புத வீடாக போய் கொண்டிருக்க வேண்டிய ஆண்டவரே ஒவ்வொரு நிதி பொழுதும் ஒவ்வொரு மணித்துளியும் என்னுடைய வாழ்க்கை அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயமா என்னை நடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அற்புத பாதையாய் போய் கொண்டிருக்கு. கரங்களை தட்டி கத்தனை சொல்லுமே அல்லது பெரிய ஒரு வரலாறு படிக்க முடியும், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம படிக்க முடியும். கடந்த வந்த பாதையை நம்ம சற்று திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமையான ஒரு காரியத்தை நீங்களும் நானும் ஜீவனுக்கு அழிவில்லாதபடி பாதுகாத்த நல்ல தேவன். கரங்களை தட்டி கத்தனை செலுத்துமே அல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வாதைகள் நம்முடைய தேசத்தை வெளியே கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வாதைகளுக்கு நாவுடைய குடும்பத்தை பாதுகாத்தது போல தேவனாய் கத்த உங்களுடைய குடும்பத்தை என்னுடைய குடும்பத்தை தேவனாய் கத்த என்ன பண்றாரு? பாதுகாத்து கொண்டிருக்கு. கரங்களை தட்டி கத்தனை செலுத்துமே அல்லேலூயா. இதுக்கு ஈடையினே எதுவுமே இல்லை தேவ பிள்ளைகளை. கத்த நம்மளோட யார் இருக்காரா இல்லையா, தகப்பன் இருக்காரா இல்லையா, தாய் இருக்க இல்லையா, சொந்த கனவு இருக்கிறாரா இல்லையா, மனைவி இருக்கிறார் இல்லையா, பிள்ளைகள் இருக்கிறார் இல்லையா, கத்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி கத்தனை செலுத்துமே. அவர் நம்மளோடு கொண்டிருக்கும் பொழுது நம்மளை பரிசுத்தமான பாதைகளை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. சொந்த நித்தியத்துக்கு நேராக தேவனாய் கர்த்தர் நம்மளை வழிநடத்தும்படிக்காக இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட என் இயேசு தருகிறான் துதிப்பேன் என்ற பாடல் என்னோடு சேர்ந்து துதித்து பாடுவோம். தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. தாவீது ஆண்டவரை துதித்து பாட அவருடைய வாழ்க்கையில துதி சத்தம் வர அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பிசாசுடைய கிரிகள் என்ன பண்ணிச்சு? அகன்று போனது. ஆக என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், மீண்டும் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், மீண்டும் துதித்துக் கொண்டே இருப்பே.
துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா உச்சமா சொல்லுங்க ஆனந்தமே இன்று, ஹல்லேலூயா ஆனந்தமே மீண்டும், ஹல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மரபில் வல்லவ நிழலில் என்று தங்குவே இன்று, உன்னத மரபில் வல்லவ நிழலில் என்று தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாரு என்றே சொல்லுவே. மீண்டும் ஹல்லேலூயா ஆனந்தமே சொல்லுமே, ஹல்லேலூயா ஆனந்தமே ஆமென், ஹல்லேலூயா ஆனந்தமே சொல்லுமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகாய் என்னை மூடி காத்து நடத்துவார், என்னை தமது சிறகாய் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் சொல்லுமே, அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. தன்மை சொல்றா ஹல்லேலூயா ஆனந்தமே இன்று, ஹல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே இன்று, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. பாதம் கல்லி மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லி மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார் இன்று, ஹல்லேலூயா ஆனந்தமே. தன்மை சொல்ல ஹல்லேலூயா ஆனந்தமே சொல்லுமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலு பாம்பின் மேலு நடந்தே செல்லுவே, எப்படி சிங்கத்தின் மேலு பாம்பின் மேலு நடந்தே செல்லுவே. சாத்தானி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே, சாத்தானி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. ஹல்லேலூயா ஆனந்தமே சொல்லுமே, ஹல்லேலூயா ஆனந்தமே இன்று, ஹல்லேலூயா ஆனந்தமே சொல்லுமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. இரவில் பயங்கரம் பகலில் அன்பு எதற்கும் பயமில்லை, இரவில் பயங்கர பகலில் அன்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவ எனது அடைக்கலம் தங்க புகழிட, உன்னத தேவ எனது அடைக்கலம் தங்க உலகிட. ஹல்லேலூயா ஆனந்தமே சொல்லுமே, ஹல்லேலூயா ஆனந்தமே ஆமென், ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. அவரது நாம அறிந்த எனக்கு அவரை அடைக்கலம், அவரது நாம அறிந்த எனக்கு அவரை அடைக்கலம். ஹல்லேலூயா ஆனந்தமே தேவ சொல்றோம், ஹல்லேலூயா ஆனந்தமே இன்று, ஹல்லேலூயா ஆனந்தமே இன்று, ஹல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்று பதிலுண்டே, ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்னோடு
இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவாய். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவாய். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவாய். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவாய். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, இன்று அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருக்கு கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவருடைய கிருபை நம் வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னா, சங்கீதக்காரனை போல தேவனுடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது துதியின் சத்தத்தை உயர்த்த உயர்த்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசுடைய தந்திரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருடைய கிரியைகள், முன்னேறக்கூடாதபடி தடை செய்கிற ஆவியின் கிரியைகள், அந்தகார கிரியைகளை தேவனாய கர்த்தர் அழித்தெறிய வேண்டும் என்று சொன்னா, நீங்கள் நானும் சங்கீதக்காரனை போல துதிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அல்லேலூயா. ஒரு பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடவே. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரு நாங்கள் கூடு நிறுத்தி இந்த பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தேவன் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். மந்தை சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. மந்தை சேர ஆடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. ஊற்று தண்ணீரே, ஊரும் கிணறே, சொல்லுமே ஊற்று தண்ணீரே, ஊரும் கிணறே, ஆற்றிட வாருமையா, ஆற்றிட வாருமையா. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, சொல்லுமே எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில், வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். உன்னதமான உறவே, உறவே, சர்வ வல்லவரே, அடைக்கலம் மறைவே. உன்னதமான உறவே, உறவே, சர்வ வல்லவரே, அடைக்கலம் மறைவே. பலத்த துருகமே, நங்கூரமே, சொல்லுமே பலத்த துருகமே, நங்கூரமே, ஆபத்தில் கேடகமே, ஆபத்தில் கேடகமே. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, சொல்லுமே எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில், வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குரலை கேட்க வாரும். எத்தனை பேர் சொல்ல? கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குரலை கேட்க வாருமே. ஆற்றலின் உறவே, அபிஷேகமே, சொல்லுமே ஆற்றலின் உறவே, அபிஷேகமே, ஆற்றிட வாருமையா, ஆற்றிட வாருமையா. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில், வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எங்கள் தகப்பனே, சொல்லுமே எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அந்த பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கன்னத்தில் கைய வச்சு
மன்னவனை நினைக்கையிலே மன்னாரி மன்னனேசு மனசுக்குள் வந்தாரு. கண்ணத்துல கைய வச்சு மன்னவனை நினைக்கையிலே மன்னாரி மன்னனேசு மனசுக்குள் வந்தாரு. என்ன நம்ம பேசணும்னு என் மனசு நினைக்கையிலே, என்ன நம்ம பேசணும்னு என் மனசு நினைக்கையிலே, கண்ணை மணிய ரூபவதிய எண்டலச்சாரு. என் கண்ணக்கில மொத்தமிட்டு அரவணைச்சாரு. என் கண்ணை மணிய ரூபவதிய எண்டலச்சாரு. என் கண்ணக்கில மொத்தமிட்டு அரவணைச்சாரு. பானையில சொரெடுத்து பாதையில போற பொண்ணு, பானையில சொரெடுத்து பாதையில போற பொண்ணு, பக்கபலமா இயேசு இருக்கார் பயந்து விடாதே. ஓ அக்கம் பக்கம் ஆபத்திலே கலங்கி விடாதே. பக்கபலமா இயேசு இருப்பாய் பயந்து விடாதே. ஓ அக்கம் பக்கம் ஆபத்திலே கலங்கி விடாதே. வெயிலிடப்பட்டவரே கருப்பன போயிட்டனே, வெறுப்பா பார்க்காம விருப்பப்பட்டாரே. வெயிலிடப்பட்டவரே கருப்பன போயிட்டனே, வெறுப்பா பார்க்காம விருப்பப்பட்டாரே. அறுப்பு காலத்துல வரப்புல நடக்கையில, அறுப்பு காலத்துல வரப்புல நடக்கையில, பாதம் கல்லி இடராமல் தாங்கி சென்றாரு. என் பிரியமே ருபவதியே எண்டலச்சாரு. பாதம் கல்லி இடராமல் தாங்கி சென்றாரு. என் பிரியமே ருபவதியே எண்டலச்சாரு. பானையில சொரெடுத்து பாதையில போற பொண்ணு, பானையில சொரெடுத்து பாதையில போற பொண்ணு, பக்கபலமா இயேசு இருப்பாய் பயந்து விடாதே. ஓ அக்கம் பக்கம் ஆபத்தினை கலங்கி விடாதே. பக்கபலமா இயேசு இருப்பாய் பயந்து விடாதே. ஓ அக்கம் பக்கம் கலங்கி விடாதே. காலங்க பல ஆண்டு கடந்தே போனாலும் கர்த்தாவே உம் அன்பு என்றுமே மாறவில்லை. காலங்க பல ஆண்டு கடந்தே போனாலும் கர்த்தாவே உம் அன்பு என்றுமே மாறவில்லை. உள்ளத்தை கொள்ளை கொண்ட வெள்ளையனை மன்னவனே, உள்ளத்தை கொள்ளை கொண்ட வெள்ளையனை மன்னவனே, அள்ளும் பகலும் உமக்காக காத்திருப்பேனா. என்னை அணைத்து கொள்ள புத்தமிட சீக்கிர வரும் ஐயா. என் அல்லும் பகலும் உமக்காக காத்திருப்பேனா. என்னை அணைத்து கொண்டு முத்தமிட சீக்கிர வரும் ஐயா. பானையில சொரெடுத்து பாதையில போற பொண்ணு, பானையில சொரெடுத்து பாதையில போற பொண்ணு, பக்கபலமா இயேசு இருப்பா பயந்து விடாதே. ஓ அக்கம் பக்க ஆபத்தினை கலங்கி விடாதே. பக்கபலமா இயேசு இருப்பாய் பயந்து விடாதே. ஓ அக்கம் பக்க ஆபத்தினை கலங்கி விடாதே. ஹல்லேலூயா. அப்படி எழுந்திட்டு தேவனின் நாமத்தை ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரிய தேவனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்னோடு கூட இருக்கிறவரே என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாதானவனை ஜெயிக்கும்படிக்காக என்னை தெரிந்து கொண்ட நல்ல இயேசுவே என்று சொல்லி தேவ பிள்ளையே ஆண்டவரே மை துதிக்கிறோம். என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறவரே மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்துல என்னை நீ ஆசீர்வாதமா நீ வச்சிருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்லி துதி தேவ பிள்ளையே. ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக என்னை என் குடும்பத்துல நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே. சபையில நீங்க வச்சிருக்கீங்கப்பா. உங்களுடைய பரிசுத்தத்துக்குள்ளாக என்னை நீ வச்சிருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதி தேவ பிள்ளையே. ஓ ரிப சங்கர ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிற ஒவ்வொரு சந்ததிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முகமுகமாவது நாமத்தை தரிசனம் பண்ணும்படிக்காக நான் கடந்து வந்திருக்கிறேன். மோசேயை போல கடந்து வந்திருக்கிறேன். நெகேமியாவை போல
நான் கடந்து வந்திருக்கிறேன் ஐயா. உமக்கு பிரியமுள்ள பாத்திரமாக நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிரியமுள்ள மகனாக சந்ததியாக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றான். ஆண்டவரே துதிக்கிற அந்த குடும்ப அறைக்குள்ள இயேசு பிரவேசிக்கிறவராய் இருக்கிறார். சதைவு பாவம் பண்ணுகிறவனாய் இருந்தா அந்த பாவத்தை அறிக்கை செய்யும்படிதான் இயேசுவை பிடித்து கொண்டார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவரே, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன், பாவத்தை அகற்றி கொடுக்கிற தேவன், பாவத்திலிருந்து வேதனைப்படுகிற துன்பப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் விலக்கி அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய நாமத்தை நான் உயர்த்த கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். நாமத்தை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிற, வல்லவரே உம்மை துதிக்கிற, வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆராதனை நாயகனீரே. வலதுகையை வைத்து சொல்லுமே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகனீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை எத்தனை பேர் சொல்றார் உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை விசுவாசத்தோடு உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகனீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகனீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களை சிறந்து ஆண்டவர் இயேசு நீரேப்பா. ஆயிரம் பேர்களை சிறந்து ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. நான் என்றென்றும் துதித்திடுவே. ஆராதனை நாயகனீரே. மீது சொல்லுதே. ஆராதனை வேந்தனும் வலது கையை வைத்து சொல்லுமே. ஆராதனை நாயகனீரே. இயேசுவே நீரே. மாந்தர்கள் போற்றும் தெய்வம், மகிமையின் தேவனீரே. சொல்ல முடியுமா? மாந்தர்கள் போற்றும் தெய்வம், மகிமையின் தேவனீரே. எங்கள் முழங்கால் யாவும் முடங்கிடுதே. அனுதினம் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே. மறுபடி துதித்திடுவே. ஆராதனை நாயகனீரே. திருப்ப சொல்லுகிற போலே ஆராதனை வேந்தனும் நீரே. அதை ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆராதனை நாயகனீரே. பிள்ளைகளை துதித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மாறாக நீக்கப்பட்ட கஷ்டங்களிலிருந்து வேதனையிலிருந்து அவனை விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இறங்கி வந்து சபையை வீட்டை தேவன் ஆசீர்வதித்தது போல நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். சபையை எதிர்பார்த்த இயேசுவை புகலிடமாக கொண்டு தேவனுடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிக்கிற துதியின் வீரர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா
ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. தேவ தூதர்கள் சற்று சிறியவனாக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவிலாராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று ஆண்டவரே, முடிவிலாராஜ்யம் ஸ்தாபிக்க திரும்பவும் வருவேன் என்று ஆயத்தமாய் என்னை மாற்றினீரே, என்னை ஆயத்தமாய் என்னை மாற்றினீரே. உம்மை துதித்திடவே, உம்மை துதித்திடவே, ஆராதனை நாயக நீரே. வரி ஆயத்தப்படுத்துகிற தேவனே, ஆராதனை வேலை குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிற சொல்லி எத்தனை பேர் சொல்ற? ஆராதனை நாயக நீரை செய்யல 23 நிமித்தம் என் குடும்பத்தை நீங்க ஆயத்தப்படுத்துகிற சொல்லி எத்தனை பேர் சொல்ற பிள்ளைகளே? 1000 பேர்களில் சிறந்து ஆண்டவர் இயேசு நீரே, நீ மாத்திரம் ஆண்டவரே. 1000 பேர்களில் சிறந்த தெய்வம் ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு நீரே. ஆயத்தமா என்னை மாற்றினீரே, என்னை ஆயத்தமா என்னை மாற்றினீரே. உம்மை துதித்திடுவே, நான் உம்மை துதித்திடுவே. ஆராதனை நாயக நீரையப்பா, ஆராதனை வேந்தன வலது கையை வைத்து சொல்லுதே. ஆராதனை நாயக சீக்கிரமா வருகிறேன் என்று சொன்ன தேவன், இந்த கால தாமதம் இல்லாமல் சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். தேவர்களே, ஆயுள் முடியும் வரை உமது நாமத்தை துதிக்க வேண்டுமே, உம்மை துதிடுவே. ஆயுள் முடியும் வரை அப்பா உம்மை புகழ்ந்திடுவே. ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா, என் சந்ததியை ஆயத்தப்படுத்துங்க சொல்லி எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி தெய்வ பிள்ளையே ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. தெய்வ பிள்ளை இயேசுவே துதிக்கிறார். என் தாயை தெரிந்து கொள்ளுங்க, என்னுடைய சகோதரை தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரே, உங்களுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி ஹalleluya. இது ஒரு சீக்கிரமா வருவேன் என்று சொன்ன தேவன், சீக்கிரமாக தேவன் இறங்கி வரப்போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே, சீக்கிரமாக தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்த போறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே, பரிசுத்தமுள்ள தேவ வீட்டுக்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை அழைத்து செல்லும்படிக்காக, நம்முடைய சந்ததிகளை அழைத்து செல்லும்படிக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே, துதிக்கிறோம் 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 என்று சொல்லுங்க. இயேசுவே துதிக்கிறோம் என்று. ஹalleluya. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள நல்ல நாள் நம்முடைய வருகைக்கு நேராக நீர் எங்களை அழைத்துக் கொண்டு வந்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி வேத வழங்கங்கள் சொல்லுகிறது. ஆண்டவரே, கர்த்தாவே துதிக்கிறது, சீக்கிரமா வருவேன் என்று சொன்ன தேவன் நீர் வந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் வருவதற்கு முன்பதாக தேசத்திலே அன்பு தனிந்து போகும் என்று சொன்னேன், தேசத்திலே வம்பு வழக்குகள் பெருகும் என்று சொல்லி, தேசத்திலே அநேக காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவே இயற்கைகள் மாறும் என்று சொல்லி அநேக காரியங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம். உமது வருகையை ஆண்டவரே சமீபமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமது வருகைக்கு நேராக குடும்பங்களை சபையை ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தட்டும். தொடர்ந்து உமது பிள்ளைகளை நீ வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, உமது பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உமது வரியிலே உமது பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி உமது அறைக்குள்ளாக உமது பிள்ளைகளை நீ கொண்டு செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
அப்படியே நின்ற வண்ணமாகவே 16ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதத்தை நான் ஒரு வசனமாக, நீங்கள் ஒரு வசனமாக வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவனே, என்னை காப்பாற்றும், உன்னை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறேன். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கு அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பலன் பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமத்தில் என் குதிரைகளுக்கு உச்சரிக்க மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தர் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் பாதுகாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாராட்டி விடேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த சமூகத்தில் பரிவான ஆனந்தமும் இந்த வளைவு வசத்திற்கு பேருந்து உண்டு. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல ஆண்டவரே, கருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்தின் கடைசி வாரத்தில் உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்து உங்கள் பிள்ளைகளுமை நோக்கி பார்த்து கிருபை தந்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையில் வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்போடு சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே, நேர்த்தியான இடத்தில் ஒரு சுதந்திரத்தையும், ஆண்டவரே, சிறப்பான பங்கையும் சுதந்திரத்தை கொடுத்து நீ வழிநடத்தும், மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து எங்களை வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இப்பொழுது சாட்சி நேரம். சாட்சி இருக்குமேயானால் எழுந்து நீங்கள் சாட்சி சொல்லி அமரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சி சொல்லுகிற பிள்ளைகள் உங்கள் சாட்சி சொல்லி அமரும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு இடைபெற எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்து எங்களை வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 10வது மாதம் முழுவதிலும் என்னை ஆண்டவர் கண்மணி போல் பாதுகாத்தாருன்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க? நிறைய பேரை பாதுகாத்தார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னும் நமக்கு அந்த உணர்வு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தருடைய கண்கள். நம்ம நினைக்கிறோம் அப்படியே இருந்தோம்னா அப்படியே ஆண்டவர் வரும்போது அப்படியே நம்ம கூட்டிகிட்டு போயிடுவார். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள மனிதர்களை காட்டி நமக்கு நிர்விசாரம் ஜாஸ்தி. கடவுளை தேடுறதுக்கு நிர்விசாரம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு நிர்விசாரம், எல்லாத்திலையும் நிர்விசாரம் இன்னைக்கு திருச்சபைகளிலே அதிகமாய் காணப்படுகிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆலயத்துக்கு போயிட்டா கொரோனா வியாதி வந்துருமா? எங்கே வந்தால் சந்தைக்கு போனால் வராதான், பஸ்ஸில் போனால் வராதான், தெருவில் கூட்டத்தோடு கூட்டமாக போனால் வராதான். ஆனால் ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் என்ன வந்துருமா? நோய் வந்துருமா? சாத்தான் எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. வீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ யாராய் இருந்தாலும் சரி, நீ ஆலயத்திற்கு வந்தால் தப்பித்துக் கொள்வாய். இல்லைன்னா கர்த்தருக்கு நீ தான் கணக்கு கொடுக்கணும். சந்தைக்கு போனா கொரோனா பிடிக்காது, பஸ்ல கூட்டமா போனா பிடிக்காது, ரேஷன் கடையில கூட்டமா நின்னா கொரோனா வியாதி பிடிக்காது. ஆலயத்துல தள்ளிட்டு உட்கார்ந்தா இவளுக்கு கொரோனா வந்துருமா, வியாதி வந்துருமா? நல்ல கவனி. எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறாய் நீ? சபை இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சபைக்குள்ளாக சாத்தான் இன்றைக்கு புகுந்து அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார், அநேகரை அழித்துக் கொண்டிருக்கிறார், நிர்மூலமாக்கிக் கொண்டிருக்கிறார்.
அதனால அவர் சொன்னாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ளும் பிரிவினை இருக்கிறது. சபையில் மாத்திரமல்ல, குடும்பத்துல ஏன் பிரிவினை வருது? காரணம் என்ன? காரணம் என்ன? கர்த்தரை தேடாதபடி இருக்கிறபடியினால். சிலர் சொல்றாங்க, ஐயா நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க, இந்த வாட்ஸ்அப் கூட நான் சில நேரத்தில் சொல்ல, இது ஒரு சாக்கு போக்கு பிசாசு பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பிரசங்கம் பண்றீங்களா? அதை நான் வீட்டுல இருந்தே கேட்கிறேன். ஏன் வீட்டுல இருந்து கேட்கிறேன்? லாக்டவுன் முடிஞ்சிருச்சு, ஊரடங்கு உத்தரவு எனக்கு தளர்த்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? ஆண்டவர் ஆராதிக்க. ஆனா நீ வீட்டில் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே கர்த்தர் பாதுகாப்பார். அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். பேழைக்குள் வந்தவர்கள் காக்கப்பட்டார்கள், பேழைக்குள் வராதவர்கள் கைவிடப்பட்டார்கள். நல்ல கவனிய. ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்புல இன்னைக்கு அநேகர் என்ன இல்ல, உறுதியா இல்ல. வாசிக்க கேட்போம். அதே அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு சாட்டை அடி கொடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்கிறார். 1 கொரிந்தியருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 20, 21, 24வது வசனம். அவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாக நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாத. நீ சுவாதீனனாக கூடுமானால், ஆமென், கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுவாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்டிருக்கிற சுவாதீனன் கிறிஸ்துவுடைய அடிமையாயிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு யாருடைய அடிமை? நாம இந்த உலக பாரம்பரியத்திற்கு இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் அடிமையாய் கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு நீ அடிமையாய் இருக்கிறாய். உலக பாவ இச்சைகளுக்கு அடிமையாய் இருக்கிறாய். உலக பாரம்பரியத்திற்கு நீ அடிமையாய் இருக்கிறாய். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் பெற்று கர்த்தர் உன்னை பாவத்திலிருந்து கழுவினாரோ அன்றைக்கு நீ உலகத்திற்கு அடிமை அல்ல, பாவத்திற்கு அடிமை அல்ல, அழைத்த தேவனுக்கு தான் நீ அடிமையாய் இருக்கிறாய். உணர்ந்து கொள்ள வேண்டும். திருச்சபை யாருக்கு அடிமை? அழைத்த தேவனுக்கு அடிமை. தேவனுக்கு அடிமையாய் இருக்கிறவன் அவன் சுதந்திரவாதியாய் இருக்கிறான். பாவத்திற்கு உலகத்திற்கு அடிமையாய் இருக்கிறவன், பாரம்பரியத்திற்கு அடிமையாய் இருக்கிறவன், பாரம்பரியத்தை தேடி போகிறவன், சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறவன், அவன் பாவத்திலே அடிமையாகி அவன் அழிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்ட அழைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து யாரை அழைப்பதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பாவத்தில் கிடக்கிறவனை ரட்சிக்க, முரட்டாட்டம் பிடித்தவனை ரட்சிக்க, கொலைவெறி உள்ளவனை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். வேறொருக்கு ஆண்டவர் வரல. நம்ம நினைக்கிறோம் யாரோ ஒருவருக்காக இயேசு வந்தார். நான் சொல்றேன், உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு வந்தார். பாவத்தின் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிப்பதற்காகவும், பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இன்றைக்கு மனுஷனுக்கு அடிமையாய் இருக்கிறோம். மனிதனை பார்த்து அடிமையாய் கொண்டிருக்கிறான். பயப்படுறான். ஐயா இன்னைக்கு மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன நாள்? எங்க இருக்க வேண்டிய நாள்? உன் கால் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? எங்க நடந்துட்டு இருக்கிறாய்? எங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறாய்? எப்படி சாபம் உன் வீட்டை விட்டு வெளியே போகும்? சாபம் வீட்டை விட்டு வெளியே போகணும்னா அழைத்த அழைப்பிலே உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்தார். முரட்டாட்டம் பிடித்தவன், அசுத்தத்திற்குள் கிடந்தவன், கொலைபாதகன், கொலைவெறி பிடித்தவன், அவனை அழைத்தார். அவனை தான் அவனுக்கு ஆண்டவருக்கு தேவை. உங்களை என்னை அப்படிதான் அழைச்சிருக்கிறார் ஆண்டவரே. அவனுடைய பெயர் சவுல்.
வாசித்து பாருங்க. இப்ப நீங்க வீட்டுல போய் வாசிங்க, இப்ப நேரம் கிடையாது. 9ஆம் அதிகாரம் அதுல ஒரு சில வசனத்தை மட்டும் வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பாருங்க. சவுல் என்பவன் பாருங்க, இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி போய், ஆமென், ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி வாங்கினான். அந்த சவுலானவன் கொலைவெறி பிடித்தவனாக அவன் பிரயாணம் பண்ணுகையில் தமஸ்கு என்ற அந்த பட்டணத்திற்கு அவன் சமீபமாய் போகும் பொழுது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாகி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். நல்ல கவனிங்க, அப்படி இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது ஒரு துன்மார்க்கன் அவன். ஆண்டுடைய பிள்ளைகளை கொலை செய்யவும் சிறைபிடித்துக் கொண்டு வரவும் அவன் அதிகாரம் பெற்றவனாக அவன் என்ன செய்கிறான்? வேகமாக அவன் தன் குதிரையிலே வேகமாய் தமஸ்குக்கு நேராய் போய் கொண்டிருக்கும் பொழுது தமஸ்குக்கு அருகில் வந்து விட்டான். வேதம் சொல்லுகிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளுக்குள் கிடந்த அவனை வெளிச்சமாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். அவனை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். கண்கள் தெரியலையா? நடந்தது என்ன? வாசிங்க கீழே. அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது எனக்கு கடினமாய் என்றார். வாசிப்போம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும். ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி, பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற ஒரு சவுல், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அழைப்பை பெற்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பின ஸ்தேவான் என்ற ஒரு பரிசுத்தவானை கொலை செய்யப்படுவதற்கு இந்த சவுல் தான் காரணமாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அடித்து நொறுக்கி கொலை செய்யப்பட்டு ரத்தம் தோய்ந்ததான அந்த ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை அந்த சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்தில் வைத்ததாக வேதம் தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. நல்ல கவனிங்க. அவ்வளவு பெரிய துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய், தனக்கேற்ற ஒரு பாத்திரமாக அவனை தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அவனை அழைக்கிறார். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். நீ துன்பப்படுத்திக் கொள்கிற இயேசு நான் இப்பொழுது உன்னை கூப்பிடுகிறேன், வா என்று அழைக்கிறார். ஐயா, நான் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணுமோ அதை நான் அவருக்கு காண்பிப்பேன், வா என்றார். அவன் வருகிறான். தேவனுக்கு என்று சாட்சியாய் எழும்புகிறான். கரைகளை கட்டி ஒரு அழைப்பு ரொம்ப முக்கியம். இதை தெரிந்து கொண்டதான இந்த அனுபவத்துல தான் அப்போஸ்தலனாய் பவுல், சவுலாய் இருந்தவர் பவுலாய் மாறி அவர் தன்னுடைய அனுபவத்தை கொரிந்து சபைக்கும் குடும்பங்களுக்கும் எழுதுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய், சிரமாய், பலமாய் வாழுங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைச்சாரே, அந்த அழைப்பில் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு உறுதியா இருக்கிறோம்? ஞானஸ்தானம் பெறுகிறோம். ஐயா, எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ஞானஸ்தானம் பெறும்போது என்ன உடன்படிக்கை பண்றோம்? என்னையே உடன்படிக்கை பண்றோம்? ஒழுங்கு ஆராதனைக்கு வருவேன், அதை கடைபிடிக்கிறது கிடையாது. சரியா ஆண்டவர் கொடுக்கிற தசமா கொடுப்பேன், அதையும் கடைபிடிக்க கிடையாது. சரியாக ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே உண்மை உத்தமமா இருப்பேன்,
நல்ல பாடிவேன், ஆராதிப்பேன், துதிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், எதிலுமே என்ன செய்கிறது இல்லை, கடைபிடிக்கிறது இல்லை. அழைக்கப்பட்ட அழைப்பை உதாசீனப்படுத்துகிறோம். திருச்சபை இன்னைக்கு உதாசீனப்படுத்துகிறது. நம்ம நினைக்கிறோம் ஆண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போனா, மாசத்துல ஒரு நாள் போய் இந்த திருவிருந்து எடுத்தா நான் பரலோகத்துக்கு போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீ வீட்டில இருந்து வாசித்து பாருங்க, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த வேண்டுமையானார் மகாவரட்ச காலங்களிலே உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதல் பலனை தந்து உங்களை வழிநடத்தணும்னா, அதுல 13வது வசனம் சொல்லுது, ஏசாயா 58:13 சொல்லுது, ஓய்வு நாளை, என் ஓய்வு நாள். அதற்காக தான் அழைச்சாரியா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில சாபங்கள் குறையல? ஏன் கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு வளர்ச்சி அடையாமல் கீழே குன்றி போவதற்கு காரணம் என்ன? அழைப்புல இன்னைக்கு உறுதியா இல்லை. ஆனால் அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த அழைப்பை உணர்ந்து கடைசி வரைக்கும் சாட்சியாய் வாழ்ந்த அப்போஸ்தலனாய் பவுல் இன்றைக்கு உங்களையும் என்னை பார்த்தவர் எச்சரிக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில நீங்கள் உறுதியாயிரு, சிரமாயிரு, பலமாயிரு. சில வீட்டுல எல்லாம் போனோம்னா, ஐயா நான் வர முடியல, அடுத்த வாரம் கண்டிப்பா வந்துருமையா, வந்துருவீங்களா? வந்துருவேன், வாங்க. போன்ல போனாலும் அலட்சியம் பண்றது, வர்றதே கிடையாது. ஆண்டவர் நம்ம அழைச்சா, நம்ம இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நம்ம எங்க போவோம்? நல்ல கவனி, இப்பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்குமே ஆனால் நீங்களும் நானும் எந்த நிலையில் இருப்போம் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயத்தம் இல்லாமல் யாரும் போக முடியாது. அவரு ஜெபம் பண்றதுனால போயிருவேன், இவரு ஜெபம் பண்றதுனால போயிருவேன், அவரு எனக்கு வீட்டுக்கு வரணும், அங்க வரணும், யார் எங்கேயும் போக முடியாது. நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். அவரை விட்டு விட்டால் உங்களை பரிதாபமான சூழ்நிலை ஆகிவிடும். நம்முடைய குடும்பம் வேதம் மட்டும் சொல்றது. ஏனென்றால் உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். வேதத்தை வாசித்து பாருங்க. இன்னொரு மனுஷன் ஆண்டவர் அழைச்சார், வாசிக்கலாமா? அவன் பெரிய ஞானியா இருந்தாலும் அவன் ஒரு பாவி. இந்த சவுல் ஒரு பாவி. சவுலை பவுலாய் மாற்றினார், அழைப்புக்கு இணங்கினார், கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருந்தார். இன்னொரு மனிதனை கர்த்தர் அழைத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 19:1 வாசிங்க பார்ப்போம். அவர் எரியோவில் பிரவேசித்து அவர் அந்த வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளமான மனிதனாய் இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு கிறிஸ்து தெய்வமாகிய அவர் அந்த காட்டத்தி மரத்தின் கீழே வந்து நின்று அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். சகைவே, என்னை பார்ப்பதற்காக நீ வந்து விட்டாய், நல்லதுதான், இன்றைக்கு உன் வீட்டுல நான் தங்க போறேன். உடனே கீழே இறங்கி வந்தான், அழைப்பு கொடுத்தார், வா. உடனே இறங்கினான், வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டான். எல்லாரும் அவனை பார்த்து சொல்றாங்க, இவர் ஒரு பாவியான மனுஷன் வீட்டிலே போறாரே. மனுஷனுடைய பார்வையிலே அவன் அற்பமாய் இருந்தான், ஆண்டவருடைய பார்வையிலே அவன் விலையேறப்பட்ட ஒரு முத்து. ஏன் தெரியுமா? அந்த மனிதன் கர்த்தரை அழைத்து கொண்டு போனான். அழைப்புக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். அந்த வீட்டில் இழந்து போன மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை அவன் பெற்றுக் கொண்டான். கரைகளை காட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக ரட்சிப்பை இழக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரை அழைக்கிறோம், ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் கூப்பிடுறார், வருகிறோம், கடைசி அவரை விட்டுட்டு நாம போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ரட்சிப்பை இழந்து போகிறோம். முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான், அவன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியும். அல்லேலூயா. அழைப்புல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் உங்களையும் என்னை அழைத்த தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1:9 வாசிப்போம். தம்முடைய குமாரனும் ஆமென் இருப்பதற்கு
பாருங்க, ஆண்டவரோடு கூட உலகத்தோடு கூட ஐக்கியமாய் இருக்க நம்மளை அழைக்கல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு வாழ்வதற்காக நம்ம அழைக்கல. இன்னைக்கு போனாதான் தெரியும் உண்மையுள்ள கிறிஸ்தவங்க யாரு, பொய்யான கிறிஸ்தவங்க யாருங்கிறது இன்னைக்கு தான் தெரியும். நல்ல கவனிக்கணும். மாய்மாலமான வாழ்க்கை வாழுகிறவர்கள கர்த்தரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. அவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்று அவரை போல மாறி அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவதற்காக தான் அவரை நாம் என்ன செய்வோம், சாயலை தரித்துக் கொள்வதற்காக தான் அவர் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவருங்க? உண்மையுள்ளவர். இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமாக வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்ம அழைச்சவர் யாரு? உண்மையுள்ளவருங்க. எதற்காக அழைச்சாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அழைச்சிட்டு அப்படியே கொண்டு போய் நடுத்தருவில் விட்டுட்டு போற தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்திலாம் நம்மளை அழைப்பாங்க, அழைப்புக்கு இணங்கி போவோம். போனோன்னா அங்கே என்ன இருக்காது, சரியான ரெஸ்பான்சிபிள் அங்கே இருக்காது. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை அழைப்பாங்க, அது சில இடங்களுக்கு போவோம். சில நண்பர்கள் அழைப்பாங்க, ஐயா நீங்கள் தான் வரணும், நீங்கள் வந்தே ஆகணும். அங்கே போனால் நம்மளை கண்டுக்கிடவே மாட்டாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம், அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். நல்ல கவனிங்க, எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. நல்ல கவனிக்கணும். மனுஷன் நம்ம அழைச்சான்னு நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவன் அழைச்சான்னு போனோன்னு வைங்க, நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமா, உண்மைதான், உண்மைதாங்க, உண்மை. சில இடங்களுக்கெல்லாம் எங்களை கூப்பிடுவாங்க, நாங்கள் போவோம். அவங்களுடைய ஊழியக்காரரையும் கூப்பிடுவாங்க, நாங்கள் போவோம். எங்களை ரொம்ப வருந்தி கூப்பிடுவாங்க, ஐயா நீங்கள் வரணும், நீங்கள் வந்தால் தான் ஆசீர்வாதம் ஐயா அப்படின்பாங்க. கூட பரவாயில்ல, எனக்கு ரொம்ப நம்மளை ரெஸ்பான்சிபிள் பண்ணி கூப்பிடுறாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு போனால் அங்கே எங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிளும் இருக்காது. அங்கே அவங்களுடைய ஊழியக்காரர் அப்படியே கூப்பிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உபசரிப்பாங்க. நாங்கள் அப்படியே நிற்போம். பல மணி நேரம் நின்றுருக்கேன், சில இடங்கள்ல வெட்கப்பட்டு போயிருந்திருக்கேன். ஏன் தெரியுமா? மனிதன் அழைப்பு அப்படி. ஆனால் நம்ம அழைத்தவர் யார் தெரியுமா? உண்மையுள்ளவர். எப்படி அழைத்தார்? எப்போ அழைத்தார்? தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன். அல்லேலூயா. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, செய்யாக முள் தெரிந்தெடுத்தீர், நீர் என்னை விடுவதில்லை, தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் அன்பின் தெய்வம் இயேசு, தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் அன்பின் இயேசு. இன்று நேசிக்கும் மனிதரெல்லாம் என்றும் நேசிக்க முடிவதில்லை, இன்று நேசிக்கும் மனிதரெல்லாம் என்றும் நேசிக்க முடிவதில்லை, கண்ணை மை காப்பது போல், கண்ணை மை காப்பது போல் கர்த்தர் என்னை காத்திடுவார், கர்த்தர் என்னை காத்திடுவார், தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் அன்பின் தெய்வம் இயேசு, தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் அன்பின் தெய்வம் இயேசு. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வெட்கப்படுத்த மாட்டார். மனுஷன் வெட்கப்படுத்துவான், மனிதன் வெட்கப்படுத்துவான். என் ஆண்டவர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். மகனே மகளே, நீ இருக்கிற இடத்துல நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கலங்கி போகாத. உன்னை அழைத்தவர் உன் தாயின் கருவிலே உன்னை கண்ட தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன் மகனே மகளே, நான் எதற்காக உன்னை அழைத்தேனோ அதை அப்படியே நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா.
பாருங்க, சவுலை பவுலாய் மாற்றி அழைத்த தேவன் அந்த அழைப்புக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். மோசேயை அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஐயா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு நான் சரியாய் வாய் பேச முடியாது. நான் திக்குவாயும் மந்த நாவுள்ள மனுஷன். ஆண்டவர் சொல்றார், நீதான் எனக்கு வேண்டும், நீதான் எனக்கு வேண்டும், உன்னைதான் நான் அழைக்கிறேன், வா என்றார். மோசே போனார். அந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என் அன்பு மகனே, மகளே, உங்களை அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களை நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசித்து பாருங்க, எதற்காக அவர் நம்மை அழைத்தார். வாசிப்போ. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொரிந்து சபையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் எதற்காக அழைத்தார் தெரியுமா? சகையை அழைத்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து அவனை பரிசுத்தப்படுத்தி ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. சவுலை அழைத்தார், அவரை பரிசுத்தப்படுத்தி தனக்கேற்ற பாத்திரமாக மாற்றி அந்த மனிதனை பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அவனை உருவாக்கி அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. எனக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிற தேவன் எதற்காக அழைத்தார்? நாம் பரிசுத்தவான்களாகவே வாழும்படியாக, பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த தெய்வத்துடைய பக்கத்தில் வரும் பொழுது பரிசுத்தத்தோடு வர வேண்டும். அழைப்பு கொடுக்கிறார், மகனே, மகளே, வா, என் அண்டையிலே வா. நீதிமான்களை தேடி அல்ல, பாவிகளை தேடி வந்தார் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு அழைக்கிறார் உங்களை. ஐயோ, நான் எனக்கு பாத்திரவான் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். என் ஆண்டவர் சொல்கிறார், நீதான் எனக்கு வேண்டும் என்று, நீதான் எனக்கு வேண்டும் என்று ஒரு அழைப்பை விடுக்கிறார். மகனே, மகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக. அடுத்து எதற்காக அழைத்தார்? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 15வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் பாருங்க, நல்ல கவனிக்கணும். நீங்க சில நேரத்துல என்ன செய்றீங்க? அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, அதே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நல்ல கவனிக்கணும். அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படி தேவன் என்ன பண்ணாரு? நம்மளை அழைத்திருக்கிறார். எல்லாத்தையும் எப்படி இருக்கணுமா? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாம் வாய் வர மாட்டேங்குது. சமாதானம். ஒரு வீட்டுக்குள்ள போகும்போதே ஊழியக்காரர்களாய் நாங்கள் விசுவாசி, நீங்க இந்த வீட்டிற்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு அந்த சமாதானத்தின் பாத்திரம் இருந்தா அது வலிக்கும், இல்லைன்னா ஆசீர்வாதம் உங்க பின்னாலே வந்துடும். வேதம் அப்படிதான் சொல்லுது. சமாதானமா இருக்கும்படினா உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சார். அப்ப பாருங்க, இந்த சமாதானத்தை தான் பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? நம்மை சமாதானமா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, சமாதான காரணர், சமாதான பிரபு. அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் தான். அப்போ நீங்களும் நானும் எல்லாருக்கிட்ட எப்படி இருக்கணுமா? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. ரொம்ப அது மட்டும் நமக்கு உள்ள நுழையாது. என்னைக்குமே சமாதானமா இருக்க முடியாது. ஏன்னா இந்த சமாதானத்தை தான் கெடுக்கிறான் சாத்தான். அவனுக்கு நம்ம ஏன் இடம் கிடைக்கணும்? அழைத்த தேவன் எதற்காக அழைச்சா? நீங்களும் நானும் மற்றவர்களோடு கூட சமாதானமாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க. கணவன் மனைவி கூட எப்படி இருக்கணும் சொல்லுங்க. என்ன எல்லாம் பார்க்கறத பார்த்தா என்ன நான் குற்றவாளி மாதிரி என்ன பார்க்குறீங்க? கணவன் மனைவி கூட சமாதானமா இருக்கிறோமா இன்னைக்கு? ஹலோ,
வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ எங்க அமர்ந்திருந்தாலும் இன்றைக்கு சமாதானத்தின் காரணர் உன்னோடு பேசுகிறார். எல்லாரிடத்திலும் சமாதானமாய் இருக்கணும். கணவன் மனைவி கூட எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். மனைவி கணவனோடு சமாதானம் இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளோட எப்படி இருக்கணும்? அப்படி இருந்தாதான் அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் நம்மளை அப்படியே நடத்துவார். கரங்களுக்கு ஒரு அழிவை சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னது வசனத்தை எடுப்போம். எத்தனை தெரியும்? மத்திய 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்கதான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கணும். யார மாதிரி இருக்கணும்? யார மாதிரி இருக்கணும்? அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கணும். தாயை போல பிள்ளை இருக்கணும். அதான் நூலை போல சேலை அப்படின்பாங்க. புரியுது உங்களுக்கு? தகப்பனை போல நம்ம இருக்கணும். நம்ம அப்பா எப்படிப்பட்டவரு? சமாதான பிரபு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் நான் ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கு தகுதி உள்ளவர்கள். ஆமாவா இல்லையா? என்ன உள்ள போகுது? சத்தமெல்லாம் உள்ள போகுது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு கை தட்டு கொடுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சமாதானமா இருக்கும்படிதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அழைப்பு ரொம்ப முக்கியம். இதைதான் அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய அனுபவத்தில் கொரிந்து சபைக்கு, சபை என்பது குடும்பம், சபை என்பது சபை மக்கள், நல்ல கவனிக்கணும். அப்போ இதைதான் நாம் என்ன செய்யணும்? ரொம்ப நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் கொடுக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சமாதானம் இல்லையே. சமாதானத்தை எங்க போய் வாங்குறது? ஏசப்பா கிட்ட தான் வாங்க முடியும், வேற யார்ட்டையும் வாங்க முடியாது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். யாரோடு சமாதானமா இருக்கணும்? மற்ற எல்லாரோடும், யாவரோடும் சமாதானமா இருக்கணும். யாவரோடும் சண்டை போடணும், யாவரோடும் பகையா இருக்கணும் அப்படி சொல்லல. யாவரோடும் சமாதானமா இருந்தால் நம்ம யாருடைய பிள்ளைங்க? யாருடைய பிள்ளைங்க? யாருடைய பிள்ளைங்க? ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க வாயை திறந்து. இதற்காக தான் ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் காரணம். யாருக்கிட்டே அவர் சண்டை போடல. ஒரு மனிதன் அடிக்கிறான் அவரை, அவர் பரிதாபமா கேட்கிறாரு, ஏன் என்னை அடித்தார்? அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஆண்டவர் நமக்கு முன்மாதிரி காண்பித்து போயிருக்கிறார். ஒரு கணத்துல அரைஞ்சா மறுகணத்தை திருத்திக் கொண்டு. தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய சமாதானம் யாரோடு இருக்கிறது? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உறுதியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். இந்த 10வது மாதத்தை வெற்றிகரமாக முடிச்சு நம்ம 11வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு? கிருபை தர போகிறார். ஆகவே இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்த அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று அந்த தேவனை நோக்கி நாம் கண்ணீரோடு செபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லமையுள்ள தேவன், நீர் மகிமையான காரியங்களை செய்கிறவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே நம்மை நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போறீங்க? சமாதானம், சமாதானம் நமக்கு வேண்டும். தேவ பிள்ளை, இன்னைக்கு சமாதானமா இருக்கிறோமா? எத்தனை பேர் இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் இன்றைக்கு சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இழந்து போயிருக்கிறதே. சமாதானத்தை இன்றைக்கு பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறானே. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியா இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்தார், மோசேயை கர்த்தர் அழைத்தார், சகேயுவை கர்த்தர் அழைத்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய், ஸ்திரமாய், பலமாய் நின்று நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிப்போம். சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நாம் ஆண்டவரை மறுதளித்து விடாதபடி
கர்த்தருக்குள் வைராக்கியமாய் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை நாம் உறுதியாய் இருக்க பிடித்துக் கொண்டு நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக எல்லா வாய்களும் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். எல்லா வாய்களும் திறந்து அல்லேலூயா. உலகம் தராது உலகம் எடுக்காத உலகம் தராத உலகம் எடுக்காத உமது சமாதானம் உள்ளத்தில் உண்டையா உமது சமாதானம் உள்ளத்தில் உண்டையா. ஓசன்னா கீதமே இயேசுவின் நாமமே ஓசன்னா கீதமே இயேசுவின் நாமமே எங்கிருப்பதா என்றுமே ஆனந்தம் எங்கிருப்பதா என்றுமே ஆனந்தம். அபிஷேகநாதா ஆரோக்கியநாதா உம்மை விட்டேனா எங்கே போவே பாடுமா. அபிஷேகநாதா ஆரோக்கியநாதா உம்மை விட்டேனா எங்கே போவே. உம்மிடத்தில் ஜீவ வார்த்தைகள் உண்டையா உம்மிடத்தில் ஜீவ வார்த்தைகள் உண்டையா. உம்பசனம் என்னை தேற்றிடுதே நாதா உம்பசனம் என்னை தேற்றிடுதே நாதா. கர்த்தாவும் இரத்தத்தால் கரைகளை போக்கி கர்த்தாவும் இரத்தத்தால் கரைகளை போக்கி நித்தம் நீரை தீரே ஆவியின் சந்தோஷம் நித்தம் நீரை தீரே ஆவியின் சந்தோஷம். அபிஷேகநாதா ஆரோக்கியநாதா உம்மை விட்டேனாம் இங்கே போவே. அபிஷேகநாதா ஆரோக்கியநாதா உம்மை விட்டேனாம் எங்கே போவே. எதற்காக நம்மை அழைத்தார்? சமாதானமாய் வாழும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த 10வது மாதம் முழுவதிலும் அந்த அன்பின் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்த தேவன் இதுவரையிலும் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டிருந்த தயவுக்காக நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்க கர்த்தர் நமக்கு பலம் தரும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் செய்கிற வேலை, தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் கிருபைகளை ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமணத்திற்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமணம் முடிந்து பல வருடங்களாக குழந்தை இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்முடைய அருமையான மகள் ஜெனிக்கு ஆண்டவர் கடந்த நாட்களில் ஒரு நல்ல ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் பலன் கிருபையில் அந்த மகளுக்கு ஆண்டவர் கொடுத்த தயவுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு கொடுத்த 2 வீலர் 4 வீலர்ல பிரயாணம் பண்ணும் பொழுது எல்லா பிரயாணங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்ய போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கொரோனா என்ற கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தில் மக்களை அழித்து விடாதபடிக்கு கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போவதற்காக கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம்.
இந்த நாளிலே நாம் படைக்க போகிற காணிக்கைகள், தசம பாகங்கள், இந்த படியரசி காணிக்கைகளை அங்கீகரித்து வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகப்பட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேற்றவாளராய் பரிசுத்த ஆவியானவரை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம். கடைசி கவத்தை ஆசீர்வாதத்தின் பாசங்கள் செய்து முடிப்பார்கள். சுபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக இயேசு தன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவர், இந்த பரிசுத்தமுள்ள மகிமையான ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் உம்முடைய நாமத்தை துதித்து இருக்கிறோம், உம்முடைய நாமத்தை நேசித்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை புகழ்ந்திருக்கிறோம், போற்றிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை தொழுகை செய்ய வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனையே தேவன் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்துக்குள்ளாக அந்த பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படிக்காக நாங்கள் சுபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு தடையாக இருக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம், தடையாக இருக்கிறது என்று சொல்லி வீட்டில் அமர்ந்து கொண்டு தன்னையே ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்த ஆவி ஆத்ம சரீரத்தை அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தன்னை தானே ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே துதிக்க இது ஒரு சரியான நேரம் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம். இந்த அரசாங்கம் ஒழுங்கு செய்ததற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரே, இன்னைக்கு அநேக நிர்விசாரத்தோடு ஆண்டவரே கர்த்தா வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு வாட்ஸ்அப் பேசுறவர்களை பார்த்து கொண்டு உமது நாமத்தை ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே துதித்துக் கொண்டிருக்கிறார்களப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தா வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சங்கீதக்காரன் சொன்னான், ஆண்டவரே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற இடம் சபை, மகிழ்ச்சியை ஆண்டவர் உயர்த்துகிற இடம் சபையாக இருக்கிறது. நீ சபைக்கு நீர் கடந்து போனீரப்பா. ஆண்டவரே என்னை துதிக்கிற பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டி ஆண்டவரே உம்முடைய மகிமையை உயர்த்தி பாடுகிறதை நீ அந்த இடத்திலே மகிழ்ந்தி ஆண்டவரே என்னை துதிக்கிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அவனுக்குள்ளால் விதைக்கப்பட்டது, அவனை கொண்டு பயப்படுத்தினி. அதே போல ஆண்டவரே தன்னை ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம் அவர்களுக்குள்ள ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உமது நாமத்தை நெருங்கி வர ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்த நம்முடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே குடும்பமாக ஆண்டவரை கொண்டு அந்த பிள்ளைகள் உமது நாமத்தை நேசிக்கட்டும், ஆராதிக்கட்டும். அபிதமான எண்ணங்களையும் அபிதமான மனநிலையும் அப்படிப்பட்ட நல்ல செல்ஃப் கான்செப்டை தருவியாக நீர் அப்படியே செய்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் வந்து வர தவறின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பிதா குமார பரிசுத்தருடைய நாமத்தினாலே நமது பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம் நமது பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அதிகமாக இறங்குவதாக இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மனவாதி ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய ஐக்கிய பரிசுத்தருடைய துணையும் பாதுகாவல் வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களும் கர்த்தருடைய ராஜ்யம் வரும் மட்டும் நம்மளுக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். உங்களை தாரும் தேவா, உம் வல்லமையை ஊற்றும் தேவா, உங்களை தாரும் தேவா, உம் வல்லமையை ஊற்றும் தேவா, மாம்சமான யாகமேலும் உம்மாவியை ஊற்றுவேன் என்றே, இன்று மாம்சமான யாகமேலும் உம்மாவியை ஊற்றுவேன் என்றே, உம்பலனை தாரும் தேவா, உம் வல்லமையை ஊற்றும் தேவா. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து போவோம்.